I am Manimegla Vichiranga. I am fine and fit as a fiddle. நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு தெரியும். இப்போது தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வரீங்கன்னு நம்புகிறேன். இப்போ இது வரைக்கும் நம்ம 9 ஃபார்ம்ஸ் பார்த்துருக்கோம் டென்ஸில். சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சர், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். இந்த வீடியோவில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போகிறோம். அதோட கீவேர்ட்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் என்னென்னு சின்ஸ், ஃபார். ஆக்சுவலாக இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் நம்ம பார்த்துருக்கோம், சின்ஸ் அண்ட் ஃபார். இப்போ பாருங்கள் எது மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலான்னு. ஆக்ஷன் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் அண்ட் ஸ்டில் கண்டினியூயிங். இது கிட்டத்தட்ட கொஞ்சம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் மாதிரி தான் இருக்கும், வித் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். இப்போ அதாவது ஏற்கனவே ஆரம்பிச்செடுத்து ஒரு வேலை, ஆனால் இன்னும் அந்த வேலை எப்போவோ ஆரம்பிச்சிட்டோம், ஆனால் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது, முடியலை இன்னும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஐ ஹாவ் பீன் டீச்சிங் இங்கிலீஷ் சின்ஸ் 2005. ஐ ஹாவ் பீன் டீச்சிங் இங்கிலீஷ் சின்ஸ் 2005னா 2005ல் ஆரம்பித்தேன். சின்ஸ்ன்றது பாயிண்ட் ஆஃப் டைம். அதே மாதிரி ஃபார்ன்றது பீரியட் ஆஃப் டைம். பாயிண்ட் ஆஃப் டைம்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட், அந்த தேதியிலேருந்து அந்த வருஷத்துலேருந்துன்றோம் இல்லையா, அதுதான் பாயிண்ட் ஆஃப் டைம் சின்ஸ். பீரியட் ஆஃப் டைம்னா இவ்வளோ நாட்கள், இவ்வளோ வருஷங்கள், இவ்வளோ வாரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி பண்ணும்போது தான் அது பீரியட் ஆஃப் டைம். இப்போ பாருங்கள், ஐ ஹாவ் பீன் டீச்சிங் இங்கிலீஷ் சின்ஸ் 2005னா 2005ல் ஆரம்பித்தேன் நான் டீச் பண்ணேன். ஆனால் இன்னும் டீச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் போயிட்டே இருக்குது. த ப்ராசஸ் இஸ் கண்டினியூயிங். அதுதான் அர்த்தம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஷீ ஹாஸ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் 20 years. அவள் 20 வருஷமாக இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டே இருக்கா, இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கா, அதுதான் அர்த்தம். அதில் படித்து முடிச்சிடலை, இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கா, லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கு இல்லையா, அது மாதிரி. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், ராஜ் ஹாஸ் பீன் ஸ்டடிங் சின்ஸ் மார்னிங். காலையிலேருந்து அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான், அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் காலையிலேருந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். ராஜ் ஹாஸ் பீன் ஸ்டடிங் ஃபார் 8 hours. எவ்வளோ நேரம் படிச்சிருக்கான், 8 மணி நேரமாக படிச்சுக்கிட்டு இருக்கான். இது எப்போ ஆரம்பித்தான்றது. அதே மாதிரி ராஜ் ஹாஸ் பீன் ஸ்டடிங் சின்ஸ் 6 o'clock இந்த மார்னிங். 6 மணிக்கு பாயிண்ட் ஆஃப் டைம், அந்த நேரத்தில் ஆரம்பித்தான், இப்போ இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி தான் ராஜ் ஹாஸ் பீன் ஸ்டடிங் ஃபார் 8 hours. 8 மணி நேரமாக படிச்சுட்டே இருக்கான். இப்போ உங்கள் அம்மா நீங்கள் ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருந்தால் சொல்லுவாங்க, பையன் 8 மணி நேரமாக படிச்சுட்டு இருக்கான், அதாவது இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கான், அதான் அர்த்தம். ஸோ அது மாதிரி நேரத்தில் நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று சின்ஸ் அண்ட் ஃபார் வந்தாலே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது கீவேர்ட்ஸு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்போக்கன் இங்கிலீஷில் இந்த சின்ஸ் அண்ட் ஃபார் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. அது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், இனிமையாக பேசுகிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்க்க போகிறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு என்ன ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸே இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை சொல்லும்போது அப்பப்போ அழிச்சிட்டு எந்தெந்த இடத்துல வேறுபடுங்கிறத நான் சொல்லணும். அதனால தான் நான் உங்கள் எதிர்க்கவே இதை ரப் பண்ணிவிட்டு சொல்லித்தரேன். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அது படிக்க போகிறோம். கீவேர்ட்ஸ் வந்து சின்ஸ் அண்ட் ஃபார் தான். இன்னொரு விஷயம், இங்கே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். ஆக்ஷன் தட் ஹேட் பீன் கோயிங் ஆன் ஃபார் சம் டைம் இன் த பாஸ்ட். அதாவது ஆரம்பித்தாச்சு வேலையை ஏற்கனவே. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் என்னென்னா வேலை போயிட்டே இருக்குது, இன்னும் நடந்துகிட்ருக்கு. இங்கே எப்படின்னா ஆரம்பித்தாச்சு வேலையை, முடிஞ்சும் போச்சு வேலை, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை, ஐ ஹாவ் பீன் டீச்சிங் இங்கிலீஷ் சின்ஸ் 2005. இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் பீன் டீச்சிங் இங்கிலீஷ் சின்ஸ் 2005. இது என்ன அர்த்தம்? அதே மாதிரி இதையும் பாருங்கள்,
she had been learning English for 20 years. இப்போ I had been teaching English since 2005னா 2005ல் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இங்கிலீஷ் டீச் பண்ணேன். கொஞ்ச நாளாக டீச் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ இல்லை அப்படின்ற அர்த்தம். அது இன்னும் கண்டினியூ பண்ணுறேன்ற அர்த்தம் இல்லை. அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் இப்போ நான் பண்ணலை. 2005ல் ஆரம்பித்து கொஞ்ச நாள் டீச் பண்ணிகிட்டு இருந்தேன்ப்பா, இப்போ கிடையாது, இப்போ நான் ஃப்ரீயாக எல்லாம் விட்டுட்டேன் அப்படிங்கிற அர்த்தம். அது அதே மாதிரி தான் she had been learning English for 20 years. 20 years she had been learning English, படித்து கொண்டிருந்தாள். அதுக்கப்புறம் அவன் முடிஞ்சிடுச்சு, நல்லா தரவாயிட்டா விட்டுட்டா, அவ்வளோதான். இப்போல்லாம் படிக்கணுன்ற இதுவே இல்லை, அவளுக்கு தேவையில்லை அப்படின்ற அர்த்தம். அது இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ பாருங்கள், ராஜ் ஹேஸ் பீன் ஸ்டடிங் சின்ஸ் மார்னிங் ஆர் சின்ஸ் 6 o'clock. ராஜ் ஹேஸ் பீன் ஸ்டடிங் ஃபார் 8 hours. இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எப்படின்றது சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, ஹேடை மட்டும் போட்டுறீங்க, ஆனால் கான்செப்ட் பாருங்கள். இப்போது ஒரு பையன் விளையாடிட்டு இருக்கான், அவங்க பக்கத்து வீட்டு மாமி வந்து கேட்குறாங்க, என்ன உங்கள் பையன் படிக்காமல் விளையாடிட்டு இருக்கான்? அப்போ இவங்க சொல்கிறாங்க, அந்த பையனோட அம்மா சொல்கிறாங்க, ராஜ் ஹேட் பீன் ஸ்டடிங் சின்ஸ் மார்னிங். அவன் காலையிலேருந்து படிச்சுட்டு இருந்தாங்க குழந்தை, இப்போ தான் போய் விளையாடுறான், இப்போ படிக்கல, அவன் இப்போ தான் போய் விளையாடுறான். அந்த நேரத்தில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ராஜ் ஹேட் பீன் ஸ்டடிங் ஃபார் 8 hours. அவன் காலையிலேருந்து 8 மணி நேரமாக படிச்சுட்டு இருந்தான், அது போகாதா, குழந்தை போய் விளையாடட்டும் நான் தான் சொன்னேன். இப்போ தான் விளையாடுறான், இப்போ அவன் படிக்கலை அப்படிங்கிற அர்த்தம். அது இப்போ பார்த்துக்கோங்க அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும். இப்போது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்ப்போம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னாலே இதை பாருங்கள், ஷால் ஹாவ் பீன் கம்ப்ளீட்டிங், வில் ஹாவ் பீன் கம்ப்ளீட்டிங். அதாவது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அதான் வேறு ஒன்றுமே இல்லை. அது எது மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம்னா, கீவேர்ட்ஸ் பாருங்கள், பை நெக்ஸ்ட் மந்த், பை நெக்ஸ்ட் இயர், by 2020, by 2025, அது மாதிரி அடுத்து வரப்போகிற வருஷங்கள் அது மாதிரி வச்சு சொல்கிறது. அடுத்த வருஷம்லாம் இந்நேரம்லாம் நான் முடிச்சிருப்பேன் வேலையெல்லாம், அது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அங்கே அது மாதிரி தான். By next July, I shall have been completing my degree. அடுத்த ஜூலை எல்லாம் என்னோட டிகிரி, இப்போ டிகிரி முடிக்கிற தருவாயில் இருக்கிறாங்க, இப்போ இன்னும் ஒரு வருஷம் படித்தா அந்த டிகிரி கையில் வந்துடும்னு வைங்க, அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம். By next July, I shall have been completing my degree. அதே மாதிரி by next year, இப்போ ஒருத்தர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ அடுத்த வருஷம் வந்தால் 25 வருஷம் ஆகுதுப்பா நீங்கள் ஒர்க் பண்ணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். பை நெக்ஸ்ட் இயர் ஷீ வில் ஹாவ் பீன் கம்ப்ளீட்டிங் 25 years ஆஃப் சர்வீஸ் இன் அவர் ஆஃபீஸ். அடுத்த வருஷம் வந்ததுன்னா 25 வருஷம் ஆகுதுங்க நீங்கள் இந்த ஆஃபீஸ்க்கு வந்து, அது மாதிரி சொல்கிறோம் பாருங்கள், அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். பை நெக்ஸ்ட் இயர் ஷீ வில் ஹாவ் பீன் கம்ப்ளீட்டிங் 25 years ஆஃப் சர்வீஸ் இன் அவர் ஆஃபீஸ், லைக் தட். ஸோ இதுதான். அதுவும் எல்லாம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல, பட் ஒரு சில இடங்களில் தேவைப்படும் யூஸ் பண்ண. ஏன்னா கற்க கசடறங்கிற மாதிரி தப்பு இல்லாமல் கற்றுக்கணும் இல்லையா, நீங்கள் கற்றுக்கிறத எல்லாம் பர்ஃபெக்டாக கற்றுக்கோங்க, அப்போ தான் யூஸ் பண்ண தோணும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்ஸ் மட்டும் 4 வீடியோஸ் கண்டினியூஸாக பாருங்கள், நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த கண்டினியூஸாக இந்த 4, அதாவது ஒவ்வொன்றுத்துலேயும் 3 டைப்ஸ் ஆஃப் டென்ஸ் படிச்சிருக்கோம். ஸோ டோட்டலி தேர் ஆர் 12 ஃபார்ம்ஸ் ஆஃப் டென்ஸ். அந்த 12 டென்ஸையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா திருப்பி பாருங்கள், கண்டிப்பாக தரவாக புரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்த்துட்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ், they are the secret of my energy. ஸோ கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். ஓகே, till then take care, bye bye.